இரவு நேரம். ராஜ் தன் படிப்பு அறையில் அமர்ந்து தமிழ் வரலாற்று ஆவணப்படத்தை கவனமாக பார்க்கிறார். திடீரென்று அவரது ஸ்மார்ட் போன் திரை பிரகாசமாக ஒளிர்கிறது. ஒரு வலிமையான சுழல் சக்தி அவரை வேகமாக இழுக்கிறது. பல புத்தகங்கள் காற்றில் தீவிரமாக சுழல்கின்றன. ராஜ் ஒரு பழமையான கைவிடப்பட்ட கப்பல் தளத்தில் விழுந்து உடல் முழுவதும் வலியுடன் மெதுவாக கண்களை திறந்து நிமிஷங்களாக உணர்வு திரும்பி வருகிறார். சுற்றிலும் கவனமாக பார்க்கிறார். பழங்கால கப்பல்கள், வீரர்கள், கலங்கும் கடல். இது 11ஆம் நூற்றாண்டின் காலத்தை சேர்ந்தது என்று தெளிவாக உணர்கிறார். ஒரு தமிழ் வீரன் ராஜையை கூர்ந்து கவனிக்கிறான். கடுமையான கோபத்துடன் தனது வாளை திறமையாக உருவுகிறான். பிறகு ராஜ் நோக்கி வேகமாக ஓடிச் செல்கிறான் என்று முடிவுக்கு வருகிறான். திடீரென்று காட்சி முழுவதும் மாறுகிறது. வரலாற்று சோழர் மற்றும் கலிங்க வீரர்கள் கடுமையாக மோதும் ஒரு பெரிய போர்க்களம் திரையில் உயர்ந்த கம்பீரத்துடன் தோன்றுகிறது. ராஜ் போர்க்களத்தில் வேகமாக ஓடுகிறார். அபாயத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். கூரான அம்புகள் காற்றில் வேகமாக பறக்கின்றன. பாறை விளிம்பை அடைந்து நின்றார். கீழே ஆழமான கடல் அலைகளுடன் சத்தமாக முழங்குகிறது. பின்னால் இருந்து போர் சப்தங்கள் நெருங்கி வருகின்றன. தைரியமாக இந்த கணத்தில் ஆழ்நீரை நோக்கி வேகமாக குதிக்கிறார். ராஜ் தன் படிப்பு மேசையில் திடுக்கிட்டு எழுந்து நிற்கிறார். அவனின் முழு உடலும் வியர்வையில் நனைந்துள்ளது. இது ஒரு பயமுறுத்தும் கனவுதான் என்று நினைக்கிறான். ஆனால் இது உண்மையாகத்தான் இருக்கிறது. அவரது ஸ்மார்ட் போனில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது. வேலைவாய்ப்பு தமிழ் என்று திரையில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதன் அர்த்தம் அவனுக்கு தெளிவாக புரிதல் வந்துவிட்டது. தேர்வு அரங்கில் நுழைந்து நம்பிக்கையுடன் தனது இருக்கையில் அமர்கிறார். பின்னர் தமிழ் வரலாற்றின் பல்வேறு கேள்விகளையும் சிக்கலான வினாக்களையும் கவனமாக படித்து அவற்றுக்கான விரிவான விடைகளை தெளிவாக எழுதுகிறார். திருப்தியான புன்னகையுடன் அவர் தனது சாதனையான வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்.